வணக்கம். நான் உங்கள் முத்து. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நண்பரின் மரணங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பக்கத்தில் என் வீட்டு பக்கத்தில் ஒரு நண்பர் முஸ்லீம் நண்பர் வேலை பார்த்தாப்புல. அவர் நல்ல என்னோட அவர் 10 வருஷம் ஆச்சு. நான் இப்போ இருக்க வீட்டுக்கு ஒரு 4 வருஷம் ஆக போகுது. நல்ல பழக்கம் வந்ததுலேருந்தே. அவர் என்ன இப்போ நல்ல எதாக இருந்தாலும் சாப்பாடு ஏதாவது அங்கே ரெடியாக இருந்தாலும் கொண்டாந்து கொடுப்பாரு. நானும் எங்கள் வீட்டில் எதாவது இருந்துன்னா கொண்டே கொடுப்பேன். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம். இடையில திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்டே இருந்தார். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்னென்ன உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி டெய்லி சொல்லுவார். உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க, தலையாக இருக்குங்க, ப்ரெஷர் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவார். போய் அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் அதான் கார்டு வீட்டுக்கு ஓப்பன் பண்ணி தந்துருப்பாங்களேன்னு போய் அதில் வச்சு பாருங்கண்ணே, பார்த்துட்டு தாங்க இருக்கேன், கொஞ்சம் சரியாகலாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் நல்லா போய் பாருங்கண்ணே, ஒரு நாள் 2 நாள் லீவை போட்டிருந்தாலும் போய் நல்லா பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பார்த்துட்டு பாரு கொஞ்சம் தேவையானோடனே மறுபடியும் போகல ஆஸ்பத்திரிக்கு. இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் ரொம்ப உடம்பு இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போவும் சொல்கிறேன், என்னண்ணே போய் பார்த்தீங்களா, இல்லைன்னா ஊருக்காவது போயிட்டு வாங்கினே, ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் சொல்கிறேன். இல்லை குமார், ஊரில் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கி வச்சுருக்கேன். அது இப்போ தான் இன்னும் வீடு ஒரு 3/4வாசி முடிஞ்சு, ஒரு 1/4வாசி முடிச்சுட்டு போகலான் இருக்கேன். நம்ம இப்போ போனோம்னா ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குது, ஒய்ஃப் வேறு வர வேணான்னு சொல்கிறேன் அந்த டைமில். இப்போ போல முத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அண்ணா ஊருக்கு போனால் இப்போ உடம்பு சரியில்லாதது நீங்கள் ஃப்ளைட்லேருந்து போய் இறங்கும் போதே பாதி சரியாயிடும். மிச்சம் அதை நீங்கள் ஊரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல சரியாயிடும், பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். அவர் இல்லை முத்து, ஒய்ஃப் வர வேணான்னு சொல்லியிருக்கா, கடன் வேறு இருக்குது முத்துன்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டே இருக்குனாரு. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அவர் நான் அப்புறம் சரிண்ணா உடம்பை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு எனக்கு வேலை வந்துருச்சு. நான் அடுத்த நாள் ஒரு 2 நாள் கண்டினியூவாக எனக்கு பயங்கர வேலை, அவரை போய் பார்க்க முடியல. அடுத்த நாள் பார்த்தேன் ரொம்ப அடுத்து 2 நாள் சென்று போய் பார்த்தேன், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டாருங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆனோடனே, அண்ணன் கபில்கிட்ட டிக்கெட்டை போட்டு ஊருக்கு போங்கண்ணே, ஏன்னா கபில் டிக்கெட் தர மாட்டாராண்ணே, ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஊருக்கு போங்கண்ணே, ஊரில் போய் நல்லா பார்த்துட்டு அப்புறம் கடன் இருந்தால் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா எப்போ வேணாலும் இந்த காசை கட்டிக்கலாம்ண்ணே, நீங்கள் ஊருக்கு போங்கண்ணே அப்படின்றேன். அவர் ஊரில் கடனை நினச்சிக்கிட்டே பொண்டாட்டி வர வேணாம்னு வேறு சொல்கிறாங்க. இவர் கடன் வேறு நினச்சிக்கிட்டு இப்போ என்ன 2 குழந்தைகள் அவருக்கு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு வேறு. இவர் வாடகை வீட்டில் இருக்கார். இப்போ வீடு சொந்தமாக கட்டிக்கிட்டு இருக்கார். ஒரு இடத்த வாங்கி 3/4வாசி வேலை முடிஞ்சிச்சாட்டுக்கு சொந்தமாக கட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால இவர் ஊருக்கு போகாமல் யோசனை பண்ணிக்கிட்டே பொண்டாட்டி வேறு வர வேணாம்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தோடனே, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லடி